தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நீங்கள் ஹோட்டல் போய் ஒரு உணவை வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. அந்த உணவில் ஏதோ ஒரு பூச்சி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு உணவு குறைபாடு இருக்குது, அதை நீங்கள் கண்டறிறீங்க. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இந்த சம்பவத்தை எதிர்த்து வழக்கு தொடரலாமா? உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் and then வந்து மன உளைச்சலுக்கு காரணமாக உங்களுக்கு அதற்கான ரீஃபண்ட் கிடைக்குமா? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு வழக்கை உதாரணமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு நபர் ஹோட்டல் போய் சாப்பிட்றாரு. அதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக வழக்கு தொடர்றாரு. அவருக்கு இழப்பீடும் கிடைக்குது. ஸோ அந்த வழக்கில் இந்த புகார்தாரர் என்ன குறிப்பிட்டிருக்காரு, அந்த ஹோட்டல் தரப்பில் இருந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜட்ஜி வந்து இந்த வழக்கை அப்சர்வ் பண்ணி என்ன மாதிரியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காருன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, புகார்தாரரும் அவருடைய நண்பரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 2 வெரைட்டிஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த 2 வெரைட்டிஸ் ஃபுட்டும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணப்படுது. அந்த ஃபுட்டை கிட்டத்தட்ட அவங்க சாப்பிட்டு முடிக்கும் பொழுது ஒரு உயிரோடு இருக்க ஒரு புழு வந்து அந்த ஃபுட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இதை எடுத்து அதை இம்மீடியட்டாக அந்த ஹோட்டலோட சீஃபுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்கள வந்து கால் பண்ணுறாங்க. அந்த நபர்கிட்ட இந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அலட்சியமாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதற்கான பில்லை வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போய்டுறாரு. இந்த சம்பவத்தை எடுத்து இவங்க மன உளைச்சலாகி அந்த ஃபுட்டை வீடியோ எடுக்கலாம் சொல்லி கேப்சர் பண்ணுறதுக்காக எவிடன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஊழியர்கள் வந்து இம்மீடியட்டாக வந்து அந்த ஃபுட்டை அப்புறம் பண்ண தடுக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவங்க அந்த வீடியோவை கேப்சர் பண்ணியே தீரணும்னு சொல்லி ஆதாரங்களை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி அந்த சம்பவத்தில் அவங்க சொல்கிறத மீறியும் இவங்க வந்து அந்த வீடியோவை கேப்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த அந்த பில்லையும் அந்த நகலையும் இவங்க வந்து எடுக்கிறாங்க. இதை எடுத்து ஹோட்டல்கிட்ட அவங்களுக்கான இழப்பீடை வந்து கேட்குறாங்க. அவங்க தர மறுக்கிறதுனால லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த லீகல் நோட்டீஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதை எடுத்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த எவிடன்ஸ் எல்லாமே கொண்டு போய் சப்மிட் பண்ணி, ஸோ அவங்களுடைய புகாரில் நாங்கள் ஹோட்டலில் போய் ஃபுட்டு எடுத்தோம், நடந்த சம்பவங்கள் எல்லாமே குறிப்பிடுறாங்க. ஸோ இதற்கு ஆப்போசிட் பார்ட்டி ஹோட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உணவை வந்து பாதுகாப்பான நல்ல முறையில் வந்து சமைக்கிறோம், நாங்கள் அதே மாதிரியே சர்வீஸ் பண்ணுறோம், ரொம்ப காலமாக எங்கள் ஹோட்டல் ரன் ஆகிட்டுருக்கு, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ புகார்தாரர் வந்து அவர் சாப்பிட்டதுக்கான பில் அமௌண்ட்டை தள்ளுபடி பண்ண சொல்லியும் ரெடியூஸ் பண்ண சொல்லியும் எங்ககிட்ட கேட்டார். ஸோ அதற்கு நாங்கள் மறுத்ததுனால அவர் தான் இந்த புழுவை வந்து வேணும்னே அந்த ஃபுட்டில் வந்து திணிச்சு நாங்கள் அதை கொடுத்தா மாதிரி ஒரு சம்பவத்தை க்ரியேட் பண்ணிட்டாரு. இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எங்கள் ஹோட்டலோடைய நற்பெயரை கெடுக்கிற விதமாக இந்த செயலை வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அவர் மீது வந்து கோர்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவங்க தரப்பில் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் ஜட்ஜி வந்து விசாரிக்கிறாரு. ஸோ அவருடைய அப்சர்வேஷனில் 1 by 1 என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, அந்த புழு இருந்தது உண்மை, இவங்க அதற்கான வீடியோ ரெக்கார்ட் காமிக்கிறாங்க. அந்த ரெக்கார்டின் அடிப்படையில் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை கேட்குறாங்க. பட் அவங்க இதை வந்து பெருசு பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து பில் கட்ட வேண்டாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான வீடியோ ரெக்கார்டோட ஆதாரத்தை பார்க்கும்போது அங்கே நடந்த சம்பவம் வந்து உண்மை, அதற்கான பில் கட்ட வேணாம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் பதிவாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரூவபிள் அட்மிசபிள் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அங்கே நடந்த சம்பவம் போது போலீஸை வந்து இவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அங்கே விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த டேட்டில் போலீஸோட டைரி ரெக்கார்டில் என்ட்ரி வந்து இருக்குது. அந்த இவர் கால் பண்ணி அந்த போலீஸை கூப்பிட்டதும் அந்த போலீஸ் விசாரித்ததும் அங்கே நடந்த சம்பவத்துக்கான முதற்கட்ட விஷயமாக தினசரி டைரியில் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டையும் ஜட்ஜ் வந்து அட்மிசபிள் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து
அந்த பில்லோட நகலை காமிக்கிறாரு. ஸோ அந்த பில்லோட நகலும் அங்கே சாப்பிட்டதுக்கான உண்மை, இவர் வந்து அந்த பில்லை கட்ட வேணாம்னு சொல்ல அந்த அமௌண்ட்டும் வந்து உண்மை. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஹோட்டலில் நடந்த விஷயமும் இவங்க சொன்னதும் வந்து உண்மைன்னு வந்து தெரிய வருது. வாடிக்கையாளருக்கு வந்து சுகாதாரமான பாதுகாப்பான உணவை வந்து ஹோட்டல் வழங்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதே மாதிரி அவங்களுக்கு ஒருவேளை ப்ராப்ளம் ஏற்படும் போது சுமூகமான பேச்சுவார்த்தைகளோ எதுவும் நடக்காமல் வன்முறையாக அவங்கள வந்து அவமானப்படுத்தியதும் இந்த சம்பவத்துக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் இவங்க நிவாரணம் தரணும்னு சொல்லி அந்த பில் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை வந்து இவங்களுக்கு பே பண்ணணும். மேலும் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 10,000 ரூபாய் இவங்களுக்கு தரணும். வழக்கு செலவுக்கு ஒரு 5,000 ரூபாய் தரணும். அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர் நீதிமன்றத்தோட சட்ட உதவி மையத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்து இந்த பார்ட்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு உணவு விடுதிக்கு வந்து போகிறீங்க, அங்கே ஒரு ஃபுட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான எவிடன்ஸ், பில், இந்த விஷயங்களை உங்களால் சமர்ப்பிக்க முடியும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வழக்கு தொடரலாம். அந்த வழக்கில் உங்கள் சார்பாக நீங்கள் கொண்டு வந்த எவிடன்ஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்கள் சைடு தீர்ப்பு வரத்துக்கு அண்ட் தென் உங்களுக்கான ரீஃபண்ட் நஷ்டஈடு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனால கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.